ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில் இன்றைக்கி ஒரு ரிவ்யூஸ் வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எக்கா காட்டில் சமைச்சு வீடியோ போடுங்கன்னு. அது மாதிரி காட்டில் சமைச்சு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். தீந்து போன பேஸ்ட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதை ரெண்டாக கட் பண்ணிட்டேன் பாருங்கள். எந்த சைஸ்க்கு உங்களுக்கு தேவையோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி அதில் உள்ளுக்கு பேஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும், அதையும் தேய்ச்சி நல்லா கழுவிடுங்க. அதுவே ஒரு நாள் 2 நாள் விளக்குற அளவுக்கு இருக்கும். அது மாதிரி எடுத்து கூட மறுபடி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கழுவுனா கூட இந்த தண்ணி வேஸ்ட் இல்லை, பாத்ரூம் அந்த பைப்பு கண்ணாடி நம்ம யூஸ் பண்ணுற கண்ணாடி இதெல்லாம் தேய்ச்சி நீங்கள் கழுவுனீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். சிங்கில் உள்ள பைப்பு, பாத்ரூம் பைப்பு எல்லாத்தையுமே நீங்கள் தேய்ச்சி கழுவுனீங்கன்னா நல்லா உப்பு கரெல்லாம் போயிட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியை வச்சு கண்ணாடி நம்ம யூஸ் பண்ணுற கண்ணாடி எல்லாமே நீங்கள் துடைச்சிக்கலாம். வண்டி கண்ணாடி, ஜன்னலில் வர கண்ணாடி, எல்லா கண்ணாடியுமே நீங்கள் இதில் துடைச்சிங்கன்னா நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இப்போ எதுக்கு நான் கட் பண்ணணுன்னு பாருங்கள். இது ஒரு புனலாக தான் நான் யூஸ் பண்ணுறேன். பெரிய புனல்னால் பெரிய பெரிய பாத்திரம் வச்சு ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்னதாக தேங்காய் எண்ணெய் பாட்டில்லாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது இந்த மாதிரி சின்ன புனலாக அவ்வளோவா நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா கழுவி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே பாருங்கள், புனலாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புனல் தேவையில்ல, பெரிய சைஸ் தான் எனக்கு வேணும்னா பெரிய அளவுக்கு, நான் சின்ன கத்திங்கிறதுனால பாதியாக கட் பண்ணினேன். அந்த முனையை மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல் கவரையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பெரிய பெரிய கத்திக்கு இந்த மாதிரி கவராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ காட்டுக்கு சமைக்க போகும்போதெல்லாம் கத்தி எடுத்துகிட்டு போவோம் ஒரு சில டைமு. அந்த மாதிரி டைம்லலாம் அப்படியே நம்ம பையில் வைக்க முடியாது. இந்த மாதிரி கவர் போட்டுட்டு லப்பர் பேண்ட் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் மாவு சலிக்கிற சல்லடை இருக்கும், அது ரொம்ப பழசாயிடும். அந்த சலிக்கிற பகுதியெல்லாம் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடாத இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், விம்பாரோட அந்த மூடியை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒட்டி ஒரு 10 நிமிஷம் நல்லா காய வச்சுருங்க. நிறையா ஃப்ரூட்ஸ் வச்சு மூடுற அளவுக்கு பெரிய பெரிய நெட்லாம் கிடைக்குது. இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தை மூடுறதுக்கு சின்ன சின்ன நெட்டு வலை இல்லை. நம்மளே வீட்டில் வேஸ்ட்டான பொருளை வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள். சின்ன பாத்திரத்தை மூடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வேஸ்ட்டாக தூக்கி போடாத இந்த மாதிரி கூட ரீயூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அது கொஞ்ச நேரம் நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் எடுத்திங்கன்னா பாருங்கள், எடுக்க நல்லா ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பெருங்காயம் தீர்ந்து போச்சுன்னா அந்த பாக்ஸை நிறையா இதுக்கு யூஸ் பண்ணலாம். கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம், மிளகு ஜீரகம் வச்சுக்கிறதுக்கு, உப்பு வச்சுக்கிறதுக்கு, சப்பாத்தி மாவு தேய்க்கும் போது கொஞ்சமாக மாவு கொட்டணுங்கிறதுக்காக 2-3 ஓட்டை போட்டு அந்த மாதிரி கோதுமை மாவு வச்சுக்கலாம். நிறையா யூசேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நம்ம பசங்களுக்கு எரேசர் பாக்ஸாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஹோலுக்கு நேராக இந்த மாதிரி ஒரு எரேசரை வாங்கி கம் வச்சு நல்லா ஒட்டிடுங்க. இந்த பாக்ஸ் மாதிரி உள்ளது வாங்க போனீங்கன்னா ரூ. 20 30 கடையில் சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எந்த பாக்ஸ், பெருங்காய பாக்ஸ்னு இல்லை, சின்ன சின்ன எந்த பாக்ஸும் இந்த ஷார்ப்னர் உள்ளுக்கு வைக்கிற அளவுக்கு இருக்கோ, கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரு பாக்ஸ் எடுத்து ஹோல் போட்டு இந்த மாதிரி நீங்கள் கம் வச்சு ஒட்டி கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் உள்ளுக்கு ஷார்ப்னர் வச்சு கடையில் வந்து ரூ. 30 40 விற்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பெருங்காய டப்பானில் எந்த சின்ன டப்பா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி எடுத்து ஹோல் போட்டு உள்ளுக்கு கம் வச்சு ஒட்டி கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள். இப்போ பென்சில் சீவும் போது அந்த பென்சிலோட அந்த ஷார்ப்பு, பிள்ளைங்க அதுவும் ஷார்ப்பாக இருக்கணுங்கிறதுக்காக துருவி துருவி நல்லா ஷார்ப்பாக வச்சு திருவுவாங்க. அதிகமாக வீடே குப்பையாகவும் கிளாஸ் ரூமும் குப்பையாகவும் இந்த மாதிரி திருவும்போது அது உள்ளுக்கே விழுந்துடும். இது கடையில் வாங்க போனீங்கன்னா ரூ. 30 40 சொல்லுவாங்க. இதே 2 பசங்களுக்கு வாங்கும்போது அதுவே நமக்கு ரூ. 70 80 ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பாக்ஸ்லேயே ரூ. 2 ஷார்ப்னர் வாங்கி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பென்சில் சீவிட்டேன், எடுத்து உள்ளுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியா. வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். சமைச்சிட்டு இருக்கும்போது ஒரு சில டைம் கையில் சூடு பட்டுரும், இல்லைனா எங்கேயாச்சும் அடிபட்டு ரத்த கட்டாக இருக்கும். ஊசி போட்டாவே அந்த இடத்துல டாக்டர் ஐஸ் கட்டியை வைங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டைரெக்டாக ஐஸ் டியூபை கையில் பிடிச்சி வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கையை விரைச்சிட்ட மாதிரி இருக்கும். நம்மளே ஐஸ் பேக் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்ட போகிறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த கவர் எடுத்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி மூடிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் எடுத்திங்கன்னா ஐஸ் பேக் ரெடி ஆகிடும். இது போய் காசு ஐஸ் பேக் வந்து கடையில் வாங்கவே தேவையில்ல, வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள். இதை எடுத்து இப்போ ஊசி போட்ட இடத்துலையும் சரி, ரத்தக்கட்டு இருக்கிற இடம்,
டக்குன்னு நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது சூடு பட்டுருது. உடனே இந்த ஐஸ் பேக் எடுத்து நம்ம ஒத்தரம் குடுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். தயிர் போடுறதுக்காக பால் நல்லா காயணுங்கிறதுக்காக சிம்ல வச்சிருப்போம். ஆனா பொங்கி பொங்கி வெளியில வரும். பாத்திரத்துக்கு தகுந்த மாரி இந்த மாரி பெரிய பாத்திரமா இருந்தா கரண்டி போட்டுக்கலாம். சின்ன பாத்திரமா இருந்தா இந்த மாரி ஸ்பூன் போட்டிங்கன்னா, அங்க பாருங்க பொங்கியே கீழ வராது. டீ போடும்போது கூட நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம். பொங்கி கீழ வராத இருக்கிறதுக்கு இந்த மாரி கரண்டி, ஒரு ஸ்பூனும் நீங்க உள்ளுக்கு போட்டுட்டீங்கன்னா, பொங்கி கீழ வராத இருக்கும். பாருங்க. பொங்குத ஒழிஞ்சு பாத்திரத்த விட்டு கீழயே வரல. இந்த ஐடியாவ ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய கிச்சன் டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். பாருங்க. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பொங்கி பொங்கி வருது. ஆனா பாத்திரத்த விட்டு கீழவே போல பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா என்கூட ஷேர் பண்ணுங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. உங்க வீட்ல இருக்கிற பூனைக்குட்டிய காட்டுங்கக்கா அப்படின்னு. அதுக்காக இன்னைக்கு பூனைக்குட்டியவும் காட்டலான்ட்டு வீடியோல ஜாயின் பண்ணியிருக்கேன். காலையில எழுந்திரிச்சோனே பசங்கள ஸ்கூல் அனுப்புறதுக்கு முன்னாடியே சாப்பாடு வைக்கணும். இல்லன்னா வாசல்ல படுத்துட்டு கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. சாப்பாடு வச்சா தான் சவுண்டு போடுறதே நிப்பாட்டுவாங்க. இப்ப பசங்க ஸ்கூல் அனுப்பிச்சுட்டு வாங்க பூனைக்கு நம்ம சாப்பாடு வச்சிரலாம். 5 பூனை இருந்தது. ஏற்கனவே வீடியோல காட்டியிருக்கேன். அத பார்த்துட்டு தான் பூனைக்குட்டிய காட்டுங்கக்கா. எங்க வீட்லயே 5 பூனை, 6 பூனை இருக்குன்னுலாம் நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஏன் தோட்டத்தில சாப்பாடு போடுறேன்னா, அந்த தட்டில போட்டுட்டு சாப்பிட்ட பிறகு இறஞ்சிடும். அங்கன்னா கிளீன் பண்ணவும் ஈஸியா இருக்கும். அப்படியே தட்டையும் நல்லா கழுவி நம்ம வெயில்லயே காய வச்சுட்டு வந்துடலாம். அடுத்த டைம் சாப்பாடு போடும்போது அதுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆவாது. காஞ்சு நல்லா தட்டு நீட்டா இருக்கும். நல்லா காஞ்ச பிறகு எடுத்து கவுத்து வச்சுட்டு நம்ம வந்துரணும். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. உங்க வீட்லயும் இந்த மாரி பூனைக்குட்டி எத்தனை இருக்குன்னு என் கூட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க பூனைக்குட்டி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.